ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் நல்ல டெவலப் ஆகி வரப்போகிறது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகளோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடும் போல இருக்குது, எல்லாமே மிஷினே வந்து மனிதனை வந்து மாற்றி அமைத்து விடுமே அப்படின்னு சொன்னாங்க. நிர்மலா சீதாராமனோட வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் போறதுக்கு புஷ் பண்றாங்க. அதாவது நம்ம இந்தி திணிப்பை பார்த்திருக்கிறோம், இவங்க வந்து நீட்டை வந்து எதிர்க்கிறாங்களே, அந்த மாதிரியான திணிப்பெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இது வந்து என்னன்னா, உனக்கு நீ சுயமாக முடிவு எடுத்துக்கொள். ஹைதராபாத் பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் உருவாக்குறாங்க. ஹைதராபாத்ல யார் இருக்காங்க? ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. தெலுங்கானால யார் இருக்காங்க? இன்னைக்கு காங்கிரஸ். பெங்களூர் கர்நாடகா காங்கிரஸ். 2 மாநிலங்களும் காங்கிரஸ் ஆளுகிறது. அவங்களுக்குள்ள இண்டஸ்ட்ரியல் காரிடோருக்கு எதற்கு இந்த பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க? அதாவது யார் ஆளுகின்றார்கள், எந்த மாநிலத்தை யார் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கணக்காளர், பட்டய கணக்காளர்னு சொல்லலாம், அவர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்கள். பட்ஜெட் குறித்து விரிவாக அலச இருக்கிறோம். மத்திய பட்ஜெட் குறித்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதா, தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஏன் வந்து தொடர்ந்து பட்ஜெட் பற்றிய உண்மை நிலவரம் என்ன, மிடில் கிளாஸுக்கு பட்ஜெட்ல என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைகளுடன் நாம் இன்று திரு சுப்பிரமணியன் சார் அவர்களுடன் இணைகிறோம். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், 2024 மத்திய பட்ஜெட் கிட்டத்தட்ட 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனையை பெற்றிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். எந்த மாதிரியான பட்ஜெட்? அதாவது பலரும் எதிர்பார்த்த வளர்ச்சியை நோக்கியான பட்ஜெட் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் இதை. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி, மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதா இருந்தாலும் சரி, இலவசங்களையே அள்ளி தெளித்து வாக்குகளை வாங்கி ஆட்சியை பிடிப்பது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து பாஜக அரசாங்கமும் சரி, இந்த என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதை கடைபிடிக்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், இப்போ 2024 தேர்தல் நடந்தது, அதில் வந்து வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து வாக்குகளை வந்து அள்ளி எடுத்துட்டு போயிருக்கலாம். இவர்களை மாதிரி டக்காடக் 1 லட்ச ரூபாய், நான் 8500 ரூபாய் மாசம் போடுவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவங்க. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வளர்ச்சிக்கான விக்ஷித் பாரத் 2047க்கு என்ன வந்து நாங்கள் அடித்தளம் இன்னைக்கு இட வேண்டும், அந்த அடித்தளத்தை தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அதை நோக்கி தான் இந்த மத்திய பட்ஜெட்டும் அதை நோக்கி தான் ப்ரிப்பேரும் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, கட்டமைப்புகளுக்காக ரொம்ப ஒரு 5 லட்சம் கோடி முதல் பட்ஜெட்ல போட்டாங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 7.5 லட்சம் ஆச்சு, அப்புறம் 10 லட்சம் ஆச்சு. இன்ட்ரீம் பட்ஜெட்ல 11,11,000 கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்க. அதையே தான் வந்து இப்போ அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 11 லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்காக இப்போ ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கருத்து என்ன வரும் அப்படின்னா, கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்குவது கரை ரொம்ப நல்லதுன்ற மாதிரி கடன் மிகவும் நல்லது. அந்த கடன் உங்களுக்கு முதலீட்டு இருக்கு. நம்ம நடுத்தர குடும்பத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கடன் வாங்கி தான் வீடு வாங்குவாங்க. அது மாதிரி நாடுல கடனை வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணினோம் அப்படின்னா, வரும் சந்ததியர்கள், நம்ம இன்னைக்கு இருக்கிற சந்ததியில் மட்டும் நம்ம வாக்கு வேணும், ஓட்டு வேணுன்றதுக்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்ணாம, ஸோ நாளைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், 2047 ஒரு இந்தியா ஒரு வல்லரசாக ஆக வேண்டும், அதற்கு உண்டான முன்னெடுப்புகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகளில் அவங்க 11 லட்சம் கோடிகள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்புகளில் இளைஞர்களோட பங்கு ஜாஸ்தியாக இருக்க வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்காக நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்கள், வேலைவாய்ப்பு கொடுப்பவங்களுக்கும் என்னென்ன ஊக்கம் கொடுக்க வேண்டும் அப்படிதான் கொண்டு வராங்க. இப்போ முதல் தலைமுறையாக ஒருத்தர் வேலைக்கு போறார் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு 15,000 ரூபாய் முதல்ல சேரும் போது அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் இருந்தாலும் சரி, முதல் இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் தொடங்குறீங்க, ஒரு வேலைக்கு சேர்றீங்க, ஓய்வூதிய அந்த பென்ஷன் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, பென்ஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் நம்பரை தொடக்கியவுடன் உங்களுக்கு ஒரு 3 தவணைகளாக இந்த ஒரு வருடத்திற்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு மானியமாக கிடைக்கும். அதாவது வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு, ஷூ வாங்கிக்கிறதுக்கு, அது மாதிரியான செலவுகளுக்கு அவங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். 1. 2வது அந்த வேலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் இபிஎஃப்ஓ கணக்கில் அவங்க செலுத்துவாங்க. நார்மலாக அந்த பணம் செலுத்துறத திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க அவங்க.
இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ரோஜ்கர் யோஜனான்னு, பிஎம் ரோஜ்கர் யோஜனான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு 15,000 ரூபாய்க்கு கீழே யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிஎஃப் பணத்தை வந்து மத்திய அரசாங்கமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மானியமாக திருப்பி கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரி இப்போ வந்து அந்த புதுசாக வந்து அந்த நபர்களை வேலைக்கு அமர்த்துற அந்த நிறுவனங்களுக்கு இந்த ஒரு 3,000 ரூபாய் 2 வருடங்களுக்கு கொடுக்குறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். அவர்கள் ஊதியம் கொடுப்பதற்காக ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து ட்ரா பண்ண வேண்டாம், லோன் வாங்க வேண்டாம். அந்த கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும்போது அவர்களுக்கு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் திருப்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மூலதனம் வந்து வாங்கலாம். அப்படி அவங்களுக்கு வளர்ச்சிக்கு அவங்க திட்டமிட முடியும். இது 2வது திட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால அடுத்த ஒரு ஊக்க திட்டம் கொடுத்துருக்குறாங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா, ஒரு புதிதாக எம்ப்ளாய்மெண்ட் பண்ணும்போது அவர்களுக்குனா இன்சென்டிவ், அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ நீங்கள் 50 பேர் இல்லை 100 பேரை வேலைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளோ நம்ம ஊதியம் கொடுக்குறோம், மாத ஊதியம் கொடுக்குறோமோ அதில் 24% முதல் வருஷத்தில் வந்து இன்சென்டிவாக திருப்பி கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் 24%, அதுக்கு அடுத்த வருஷம் 12%, அதுக்கப்புறம் 6%. இது போல முதல் 4 வருடங்களுக்கு வந்து இந்த கம்பெனி செலுத்துகின்ற பணத்தில் திருப்பி ஒரு 24% வந்து இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைப்படி இன்சென்டிவ் பர்சன்டேஜை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நமக்கு புதுசாக வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு வந்து அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்கில் பசங்களை உள்ள கொண்டு வர முடியும். இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் நல்ல டெவலப் ஆகி வரப்போகிறது அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடும் போல இருக்குது, எல்லாமே மிஷினே வந்து மனிதனை வந்து மாற்றி அமைத்து விடுமே அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 1990 காலகட்டத்திலே கம்ப்யூட்டர் வந்தோடனே இந்த உலகமே வந்து ஸ்தம்பித்து போயிடும், பேங்க்ல எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போயிடும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பேங்கிங் நிர்வாகத்தில் வந்து நிறைய பேங்க் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் கற்றுக்கணும், நம்ம வீட்டில் ஒரு பையன் கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து கல்வி கடன் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, மேல் படிப்பை தொடர்கிறீர்கள் என்றால் கல்வி கடன் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பேங்க்ல நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பேங்க்ல வாங்குற கடனுக்கு 3% வட்டி மானியம் கொடுக்குறாங்க. இந்த கல்வி கடன் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் படிப்பு படிக்கிறீங்க, மேல் படிப்பு 2 வருஷமா 4 வருஷம் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. படிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கடன் அடைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட 1 வருஷம் வந்து உங்களுக்கு மாரட்டோரியம் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ 4 இல்லை 5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு படித்து முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அசலும் வட்டியுமா நீங்கள் திருப்பி அடைக்கலாம். அந்த வட்டியில் வந்து உங்களுக்கு 3% மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கம்பெனிஸ்லாம் வரணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதற்கு வந்து முதலீடு வந்து மத்திய அரசாங்கம் பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கணும் அது மத்திய அரசாங்கம் பண்ணுறாங்க. சரி, இதில் மாநில அரசாங்கத்தோட பங்கு என்ன? இப்போ மாநில அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து நாங்கள் வந்து உள்ளே வரலாமே அப்படின்ற போது அதற்கு அவங்கள்ட்ட பணபலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில அரசாங்கம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து வரியை வந்து நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்க, எங்கள்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னுவாங்க. அதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1,50,000 கோடி ரூபாய் 1,50,000 கோடி ரூபாய்கள் வந்து வட்டி இல்லா கடனாக 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி கொடுக்க வேண்டிய கடனாக வந்து 1,50,000 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் வேணா வாங்கலாம். அதாவது யார் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு இந்த பட்ஜெட் நான் உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட பண்ண போறேன் அப்படின்னா அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த ஒரு 3 வருடங்களாக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல 1 லட்சம் ஆச்சு, அப்புறம் 1,25,000 ஆச்சு, இப்போ 1,50,000 கோடி ரூபாய் மாநில அரசாங்கங்களுக்கு வட்டி இல்லா கடன். அதாவது இன்னைக்கு வட்டி இல்லா கடன்ற போது இன்னைக்கு வந்து இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 4.5% 5% இருக்கு வச்சுக்கோங்க. 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் 1 ரூபாய் கையில வச்சுட்டு இருந்தேன்னா 50 வருஷம் கழித்து குறைஞ்சபட்சம் ஒரு 3% இன்ஃபிளேஷன் இருந்தா கூட அன்னைக்கு நான் எந்த பொருளும் வாங்க முடியாது. அப்ப நீங்க அடைக்க போகின்ற பணம் மத்திய அரசாங்கத்துக்கு பெருசா அது உதவாகுது. அப்ப என்ன ஆகுன்னா, இது இலவசமா கொடுக்குற மாதிரி தான். இலவசம் சொல்லலை, அவ்வளவுதான். ஸோ இது வந்து 100% ஃப்ரீயாக மாநில அரசாங்கங்களுக்கு வட்டி இல்லாம மத்திய அரசாங்கங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு 3-4 இதை பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி கொடுக்கும்போது நாட்டின் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% வரும்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. அதற்கு அடித்தளமாக இந்த ஸ்கீம்ஸ் அமையுதுன்னு நான் பார்க்குறேன். சார், ரொம்ப விலாவரியா சொன்னீங்க. தனிநபர் வருமானத்திற்காக எந்த மாதிரியான பட்ஜெட்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க? போன
போன தடவை நம்ம டாக்ஸ் பே பண்ணதுக்கும் இந்த தடவை டாக்ஸ் பே பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மென், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மோடி அரசாங்கம் வந்து தன்னுடைய சீட் எண்ணிக்கை குறைந்த போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எவ்வளவோ பண்ணாங்க, ஆனா மிடில் கிளாஸ்க்காக எதுவுமே பண்ணல, அதனாலதான் மிடில் கிளாஸ் எல்லாம் அவரை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் கூட இருந்தது. சோ அப்ப மிடில் கிளாஸ் மென், மிடில் கிளாஸ் விமனுக்காக என்ன மாதிரியான பட்ஜெட்ல சிறப்பம்சங்கள் இருக்கு? அதாவது சரி, மோடி அரசாங்கம் வந்து வாக்குகளுக்காக வந்து எந்த பட்ஜெட்டையும் ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. அப்படி பண்றதா இருந்தா உங்களுக்கு மேனிஃபெஸ்டோலயே வந்து இந்தந்த திட்டங்களை கொடுக்குறேன், இவ்வளவு வரி சலுகைகள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து விட்டு திருப்பி வந்து இப்ப 240 சீட்டுக்கு வந்திருக்காங்க, 340 சீட்டுக்கு வந்திருக்கலாம். அதுவல்ல அவர்களோட நோக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா தனிநபர் வருமான வரியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம் சொல்லிட்டு 2 டாக்ஸ் ரெஜிம் வச்சிருக்காங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் போறதுக்கு புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தி திணிப்பை பார்த்துருக்கிறோம், இல்லைன்னா வந்து இவங்க வந்து நீட்டை வந்து எதிர்க்கிறாங்களே அந்த மாதிரியான திணிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இது வந்து என்னன்னா, உனக்கு நீ சுயமாக முடிவு எடுத்துக்கொள். 2 டாக்ஸ் ரெஜிம் இருக்குங்க. அதாவது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து சேவிங்ஸ் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ் போற மாதிரியான ஸ்கீம், அதாவது சேமிப்பு பொருளாதாரத்தை நோக்கிய ஸ்கீம். அதுல வந்து 80Cல 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க வீடு வாங்கிங்கன்னா வீட்டு வட்டி அடைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சில பேர் வந்து சேமிப்பு பொருளாதாரத்துல இருப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம கன்சியூமர் பொருளாதாரத்துக்கு போயிட்டோம், நுகர்வு பொருளாதாரத்துக்கு போயாச்சு. நான் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்றதுதான், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் போன் வந்து ஒரே ஒரு போன் தான் நம்ம வீட்டுல இருக்கும், சரிங்களா? அது 20 வருஷமானாலும் சரி 40 வருஷமானாலும் சரி மாத்தவே மாட்டாங்க. அந்த கருப்பு கலர் போனோ பச்சை கலர் போனோ அப்படியே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சராசரியாக ஒரு 5 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா இருக்கிறாங்க, 3 பசங்க இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு போன் இருக்கு, 5 போன் இருக்குது. அதுவும் ஸ்மார்ட் போன், குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு போனு. அந்த போனுக்குள்ள ஒரு 2 சிம் கார்டா 3 சிம் கார்டா இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இது போனீங்க வச்சுக்கோங்க, வண்டி முன்னாடி ஒரே சைக்கிள் தான் இருக்கும், இப்ப அப்படி இல்லை. அப்பாவுக்கு வந்து ஒரு கைனட்டிக் வந்து, அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டி, பையனுக்கு ஒரு பைக்கு, பொண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டி, இப்படி போறது 4 வண்டி இருக்குது குறைஞ்சபட்சம். இல்ல அப்பாவுக்கு ஒரு ஆல்டோ 800 மாதிரி ஒரு சின்ன காரு. நான் சொல்றது மிடில் கிளாஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நுகர்வு பொருளாதாரத்துக்கு மாறி வந்துட்டோம். ஸோ நுகர்வு பொருளாதாரத்துக்கு மாறி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு வந்து செலவு பண்றதுக்கு எனக்கு பணம் வேணுங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து நீ வந்து உங்களுக்கு நான் வந்து குறைஞ்சபட்சத்துல வந்து டாக்ஸ் ஸ்லாப் வச்சிருக்கேன், 5, 10, 15, 20 போறது. ஒரு 3 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இப்ப அதை 3ல இருந்து 7 மாத்தி 3 to 7 வந்து 5% மாத்திருக்காங்க. அப்படி போகும்போது அந்த டாக்ஸ் ரெஜிம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்பது 50,000 ரூபாய் முன்னாடி கொடுத்திருந்தாங்க, அதை வந்து 75,000 உயர்த்தி இருக்கிறார்கள், சரிங்களா? அப்புறம் இந்த டாக்ஸ் ஸ்லாப் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல மாத்திருந்தனால ஒரு தனிநபருக்கு 17,500 ரூபாய் வந்து மிச்சமாகும். அவன் வந்து போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அதுல 17,500 ரூபாய் குறைந்து 82,500 ரூபாய் மட்டும் அவன் கட்டினா போறோம் இந்த வருஷம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கையில சேமிப்பு இருக்கு. மாசம் 1,500 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து அவங்க வந்து அடுத்து என்ன வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போகலாம். இன்னொரு வீடு வாங்குறாங்க, இல்லை வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த கார் வாங்க போறாங்க. ஸோ நுகர்வு பொருளாதாரத்தை நோக்கி போகிறவர்களுக்கு இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் வந்து சேமிப்பு பொருளாதாரத்துல இருக்கிறேன், நான் இன்னும் வீடு வாங்கணும் அப்படின்றவங்க, இல்ல எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்காக நான் பிளான் பண்ணணும், ஸோ பிஎஃப்ல நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறேன், எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து நம்ம இதாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அவர்கள் வந்து டிசிஷன் மேக்கிங்கை நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. உனக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வேணுமா நியூ டாக்ஸ் ரெஜிம் வேணுமா, எது வேணா நீ எடுத்துக்கோ. ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து உங்களுக்கு 17,500 ரூபாய் நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்லாப் ரேட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக 17,500 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஒரு தனிநபருக்கு சேமிப்பாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வூதியம் பெறாங்களே இந்த வயதானவர்கள், அவர்களுக்கு வந்து 15,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருந்தது இந்த ஓய்வூதிய பென்ஷன்ல இருந்து, அதை 25,000 ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த 2 இது இன்கம் டாக்ஸ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க மகளிருக்கு கேட்டீங்க, முக்கியமா மகளிருக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து மகளிர்கள் வாங்குகின்ற சொத்துக்கள், எஸ்பெஷலி இந்த நிலம் மற்றும் வீடு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி அந்தந்த மாநில அரசுகள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து மகளிர்கள் இது நிலம் வாங்குறாங்க இல்ல சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து குறைந்த சதவீதத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. மேபி அதற்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி மகளிருக்கும் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக மகளிருக்கு, அதாவது இது வந்து மகளிர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது,
ஆனா மகளிர்கள் தான் நிறைய தங்கத்தை விரும்பி வாங்கிக் கொள்கிறார்கள், நிறைய தங்கம் வச்சிருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு 15% இருந்த கஸ்டம் டியூட்டி 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் கிட்ட ஒரு சவரனுக்கு தங்கம் விலை குறைஞ்சிடுச்சு. நமக்கு இப்ப இந்த ஆடி மாசம்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு கல்யாணம்னா வரப்போது வச்சுக்கோங்க, வீட்டுல ஒரு 10 சவரன் வாங்குறீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் கிட்ட வந்து நேரடியாக உங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். அதாவது நம்ம தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக பார்க்கிறோம், ஒரு செக்யூரிட்டியாக பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அதனோட ரிடக்ஷன் ஒரு சவரனுக்கு வந்து 2,500 ரூபாய் நேற்று குறைஞ்சிருக்குதுன்னு போது அது மிகப்பெரிய இது. அதை இப்ப குறைஞ்ச விலையில இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு 4-5 வருடங்களுக்கு அப்புறம் விலை ஏறும்போது நம்ம அதை வித்துக்கலாம் வச்சுக்கோங்க. அதையும் ஒரு செக்யூர்டு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம மிடில் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்கு வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அதையே வந்து கொஞ்சம் அடமானம் வச்சு திருப்பி ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 இது பார்த்தீங்க சலுகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறேன் இந்த பட்ஜெட்ல. சார் மகளிருக்கு சொல்லிட்டீங்க, சாலரிட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு சொல்லிட்டீங்க, ஓய்வூதியம் சொல்லிட்டீங்க. ஆனா இதை எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சிக்கும் போது இந்த பட்ஜெட் வந்து நிறைய விஷயங்களை மனசுல வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய தேர்தல் வருது மாநிலத்துல, பல்வேறு மாநிலத்துல, அதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. இலவசங்கள்னு டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திரா, அதாவது என்டிஏவில் இருக்கும் கூட்டணி கட்சிகளான பீகாரை சார்ந்த நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திராவை சார்ந்த சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், அவர்கள் மாநிலங்கள் கவனிக்கப்பட்ட அளவுக்கு பாக்கி மாநிலங்கள் கவனிக்கப்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுகிறது. உதாரணமாக தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லைன்னா அது யூபியாக இருக்கட்டும், அதை வந்து கவனிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அவங்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆந்திர பிரதேஷ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக வந்து ஆந்திராவுக்கு வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் வந்து ரிலீஃப்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க எப்படின்னா நேரடியாக பணத்தை கொடுக்கல, மல்டி நேஷனல் ஏஜென்சிஸ் வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட தான் வந்து கடனை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த 15,000 கோடி அந்த மாதிரி பீகாருக்கும் ஒரு 20,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் கீழே வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், 2 இண்டஸ்ட்ரியல் காரிடோர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த 2 இண்டஸ்ட்ரியல் காரிடோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷாக் ஆகிடுவீங்க. முதல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடோர். அப்போ தமிழ்நாடுன்னு பேர் வரலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா எதிர்கட்சிகள். சென்னை எங்க இருக்கு? தமிழ்நாடு இருக்கு, இந்தியாவில தானே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். விசாகப்பட்டினம் சென்னை காரிடோர் இண்டஸ்ட்ரியல் காரிடோருக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவில் இருக்கு. யார் ஆட்சி புரிகிறார்கள்? என்டிஏ கூட்டணி, ரைட். சென்னையில யார் இருக்கிறாங்க? தமிழகத்துல எதிர்கட்சி இந்தியா கூட்டணியில் உள்ள இவங்க தானே, திமுக தானே. அப்ப அவங்க திமுக ஆளுகின்ற மாநிலத்தை கொடுத்துருக்குறாங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது வாங்க, அதே இதுல வந்து அதே ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் கீழே ஹைதராபாத் பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் உருவாக்குறாங்க. ஹைதராபாத்ல யார் இருக்காங்க? ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. தெலுங்கானால யார் இருக்காங்க இன்னைக்கு? காங்கிரஸ். பெங்களூர் கர்நாடகா காங்கிரஸ். 2 மாநிலங்களும் காங்கிரஸ் ஆளுகிறது. அவங்களுக்குள்ள இண்டஸ்ட்ரியல் காரிடோருக்கு எதற்கு இந்த பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க? அதாவது யார் ஆளுகின்றார்கள், எந்த மாநிலத்தை யார் இருக்கிறாங்க அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலம் டெவலப்டு ஸ்டேட் அங்க வரும்போது, இப்போ சென்னையிலேருந்து வந்து வைசாக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடர் வரும்போது, சென்னையிலேருந்து உற்பத்தி பண்ணி நீங்க வைசாக்கு விற்க போறீங்க, வைசாக்லேருந்து உற்பத்தி பண்ணி சென்னையில வாங்க போறீங்க. சென்னையில பாத்தீங்கன்னா சீபோர்ட் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. வைசாக்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது. அங்க உள்ள போர்ட் இருக்கு. அந்த போர்ட்ல இருந்து பொருட்கள் இங்க வந்து இங்கேருந்து போகலாம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மூலமாகவும் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடரை உருவாக்குகிறார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு வளர்ச்சி வரும். இதுதான் பார்க்கணும் நம்ம. அதாவது நம்ம தமிழ்நாடுன்ற பேர் இல்லையே அப்படின்னா சென்னை இருக்குதுங்களே. அப்புறம் அவர் நிதி ஒதுக்கீடு பண்றதுல முத்ரா கடன் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் முத்ரா கடன்ல வந்து தமிழகம் வந்து டாப் 5ல இருந்தது கடன் வாங்கினது இல்லை இல்லைங்களா. தமிழகத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் முத்ரா கடன் மூலமாக ரொம்ப சலுகைகள் பெற்றார்கள். எம்எஸ்எம்இ லோன், இந்த ஆத்ம நிர்பர் மூலமாக 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்தாங்க தெரியுமா. அதாவது தமிழகம் முன்னின்று கடன் வாங்கியது தமிழகத்தில் உள்ள வியாபாரிகள். இப்ப அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 கோடி ரூபாய் ஒரு ரிஸ்க் பிரீமியம் ஃபண்ட் ஒன்று அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கமே உத்தரவாதம் கொடுத்து அதன் மூலமாக இந்த சிறு குறு வியாபாரிகள் கடன் வாங்கிக்கலாம். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த கடன் வாங்குறதுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற சொத்தை வந்து அடகு வைக்க வேணும்னு அவசியம் கிடையாது, நகையை அடகு வைக்கணும் அவசியம் கிடையாது. அரசாங்கமே மத்திய அரசாங்கமே வந்து கேரண்டி கொடுக்கறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும்.
உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். கோயம்புத்தூர்ல, அம்பத்தூர்ல, கிண்டி, தொழிற்பேட்டை, ஈக்காடு தாங்கல், ஸ்ரீபெரும்புதூர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பெல்ட். கண்டிப்பாக இதன் மூலமாக எப்படி நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்ல வந்து பயனடைந்தோமோ இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைவார்கள். அவங்க வந்து இது தமிழ்நாட்டில் உள்ள எம்எஸ்எம்இக்கு அப்ளிகபிள் ஆகாதெல்லாம் கொடுக்கல, கோடிட்டுலாம் அழிக்கல. ஸோ அதனால வந்து இது எதிர்கட்சிகள் வந்து சொல்லலாம், ஆனால் அதை வந்து உள்ள டீட்டெயில்டாக படித்து பார்க்கும்போது தான் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதுவான். அந்த காலத்தில் எழுதினோன்னே நான் பேப்பரை பார்ப்பான், பார்த்து பயந்துருவான், அப்படியே அழுதுன்னு வீட்டுக்கு வருவான். தம்பி அதை படிச்சு பாருப்பா, உனக்கு தேவையான ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, நீ கொஞ்சம் யோசிச்சேன்னா ஆன்சரை கரெக்டாக எழுதலாம், உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான். இவங்க வந்து பட்ஜெட் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு 200 பக்கம் இருக்கு, அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது, யாரோ எழுதி கொடுத்தாங்க, உடனே வெளியில வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வளர்ச்சிக்கு எதிரான பட்ஜெட்டு, மக்களுக்கு எதிரான பட்ஜெட்டு, மாநிலங்களை வஞ்சிக்கிற பட்ஜெட்னு சொல்லிடுவாங்க, கூட்டணிக்கான பட்ஜெட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க, அந்த கூட்டணியில, அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மாநிலத்திலிருந்து என்டிஏ கூட்டணியில அல்லாத மாநிலத்துக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடார் போகுது. அது பார்க்கணும் நீங்க. வைசாக் டு சென்னை, வைசாக்ல என்டிஏ, சென்னையில யார் இருக்காங்க? இந்தியா கூட்டணி இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கணும். நீங்க பார்த்து பொறுமையா படிச்சுட்டு அப்புறமா நீங்க வந்து ரியாக்ட் பண்ணுங்க. சார் எனக்கு இது போராது சொல்லுங்க, 15,000 கோடி போராதுங்க சார், 18,000 கோடி வரும், ரைட், அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உடனே நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து புறக்கணித்து இருக்கிறார்கள். ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் நிதி ஆயோக் வந்து பெரிய நல்ல நிறுவனம் கைத்தட்டி பாராட்டி 13 பேராமீட்டர்ஸ் வந்து தமிழகத்தை முதலிடம் சொல்லிட்டாங்க, ஆகா ஓகன்னாங்க. இப்போ அந்த நிதி ஆயோக் மீட்டிங்ல நீங்க கலந்து கொள்ள போறதில்ல. அதாவது திமுகவோட மேனிஃபெஸ்டோ 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஆட்சி அமைக்கணும், மெஜாரிட்டி வரணும், அது ஆட்சிக்கு வந்திருந்தால் கூட ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கனவு காண்டா கூட வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா அங்க மேல? இவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 42% இந்த டெவல்யூஷனை 50% உயர்த்துவேன்னு சொல்றாரு. அது எங்க போய் பேச முடியும்? நிதி ஆயோக்ல பேசணும். அப்படி பேச போகின்ற அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறார்கள். நீங்க வந்து ஆட்சியில வந்தாதான் நீங்க பேசுவீங்களா? ஆட்சியில எல்லாம் பேச மாட்டீங்களா மக்களுக்காக? இது அங்க போய் வைக்கலாமே, கருத்தை வைக்கலாமே. இது யாருமே தடுக்க போதில்லையா சார்? 42% டெவல்யூஷன் இருக்குது, நாங்க 50% வேணும் மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கோம், சொல்லுங்க, வாங்கி கொடுங்க, 45 வாங்கி கொடுங்க, 48 வாங்கி கொடுங்க ஸ்டேட்ஸ்க்கு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணணுமே தவிர புறக்கணிக்கிறதுன்றது என்னது? சார், இந்த பட்ஜெட்ல டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நகரங்கள், பெருநகரங்கள், இந்தியாவில் இருக்கும் நகரங்கள், பெருநகரங்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய growth ஹப் மாதிரி உருவாக்க போறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டு இருக்கிற இடமாக அது இருக்கணும், அந்த நகரமும் பெருநகரமும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும் நிறைய மாவட்டங்களுக்கு அதுல வாய்ப்புகள் இடம் பெறுமா சார்? அந்த டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல நிதி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெரிய சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், மதுரை, கோயம்புத்தூர், இதெல்லாம் வந்து வணிகத்துல வந்து மிகவும் கோலோச்சுகின்ற சிட்டிஸ். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, இன்னும் திருநெல்வேலிக்கும் விட்டாச்சு இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இன்டர்சிட்டி டிரான்ஸ்போர்ட்டு, அதை இன்டர்சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய பொருளாதார நெடுஞ்சாலைகள், இண்டஸ்ட்ரியல் காரிடர் சொல்றோம் பார்த்தீங்க இல்லையா, அது போட்டாங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா விருதுநகர்ல கூட சின்ன நகரமா இருக்கு, விருதுநகர் இந்த கேட்டகரியில வராது. ஆனா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அங்க அப்பேரல் பார்க்குக்கு 5200 கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. அப்பேரல் பார்க்குன்னு சொல்லிட்டு, மெகா இண்டஸ்ட்ரியல் அப்பேரல் பார்க்குன்ட்டு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு அதை அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விருதுநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை கிட்ட இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இந்த பக்கம் பண்ண தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லாஜிஸ்டிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, அதனால இந்த நகரத்தில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அதை வந்து அட்வான்டேஜ் இந்த பட்ஜெட்ல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்களே சார், எனக்கு 30 லட்சத்துக்கு மேலே இது மாதிரி ஒரு 8 சிட்டிஸ் இருக்கு, இங்க என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கேருந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அனுப்புங்க, அங்கே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் யார் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து பேசி அழகாக பண்ணிட்டு வரலாம். பட்ஜெட் தொடர் முடிய போறது இப்போ. ஸோ எங்கெங்க நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்து பேசி நீங்க வச்சுக்கோங்க. இனிமேல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஆட்சியே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நீங்க வந்து 4.25 வருஷம் போகணும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு 2 வருஷத்துல தேர்தல் வர போறது, அதுக்கு என்ன ஆகும் தெரியாது கதி நமக்கு. அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அதை எப்படி அடைக்கிறது, அதுக்கு என்ன வருமானம் வேணும் நமக்கு, வரி வருமானம் மூலமா எவ்வளவு வரணும், இல்லை மத்திய அரசாங்கத்திலேருந்து நமக்கு வந்து எவ்வளவு உதவி பண்ணணும், அவங்க அதை வந்து உட்கார்ந்து பேசி இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நீங்க என்ன கொண்டு வர முடியும்,
38 எம்பிக்களை கொடுத்தாங்க போன வருஷம் 2019. ஒன்று மட்டும் தேனியில மட்டும் அதிமுக இருந்தது. இப்போ வந்து 39 கொடுத்தாச்சு. 38 கொடுத்தோம், என்ன பண்ணாங்க? இப்போ 39 சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே 40ன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிச்சேரி சேர்த்து. நான் 40ம் நமதே நாடும் நமதேன்னாரு அவரு. 40 கொடுத்துட்டோம், நாடு உங்கள்கிட்ட இருக்கா இன்னைக்கு? அவர் என்ன சொன்னாரு மோடி ஐயா அவர்கள்? 400 நமதே நாடும் நமதேன்னாரு. 400 வரல, ஆனா நாடு அவர்கிட்ட இருக்குது. இதுதான் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த பட்ஜெட் மத்திய தர வர்க்கத்தினர், அப்புறம் சாலரிட் பீப்புள், இல்லத்தரசிகள், இந்த மாதிரி நீங்க நிறைய பாயிண்ட், இண்டஸ்ட்ரியல் காரிடர் எல்லாமே சொன்னீங்க. ஆனாலும் இந்த பட்ஜெட்ல வந்து வேற எங்க வந்து திறம்பட செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட அப்படின்னு ஒரு பட்டய கணக்காளராக உங்கள் பார்வை எப்படி இருக்கு சார்? இன்னும் எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டேக் கேர் பண்ணியிருந்தா இட் வில் பி மோர் குட் தேன் திஸ் அப்படிங்கிற மாதிரி? அதாவது இந்த எம்எஸ்எம்இக்கு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து 100 கோடி ரூபாய் வந்து இந்த ரிஸ்க் பிரீமியம் மட்டும் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த ரிஸ்க் பிரீமியம் மட்டும் ஒதுக்கீடு பண்ணாம ஒரு இலக்கா இது பண்ணியிருந்தாங்க வச்சுக்க நல்லா இருந்திருக்கும். அதாவது ஆத்ம நிர்பர்ல இருந்து ஒரு 3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26 செக்டார்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்டு செக்டாரா இருந்தது. அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து கொடுத்தாங்க. அப்ப அந்த 3 லட்சத்தை 5 லட்சமா ஆக்கினாங்க. ஸோ அதை மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டார்கெட் கொடுத்துக்கலாம், ஒரு 4 லட்சமோ இல்ல 3 லட்சமோ இந்தந்த செக்டார்ஸ்க்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ ஏன்னா உங்க செக்டாருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்கிறீங்க, இல்ல வந்து நீங்க காட்டன் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த சலுகை இருக்கு, இந்த இது இருக்கு, லோன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஈஸியா போய் அணுக முடியும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பறந்து போயிடுது. எம்எஸ்எம்இன்ற போது டைல்யூட் நிறைய இருக்கும்போது எல்லாரும் வந்து வரும்போது ப்ரையாரிட்டி வந்து யாரு கொடுக்கணுன்றதுல வந்து கொஞ்சம் வந்து குழப்பம் ஏற்படும். அதை கொஞ்சம் தெளிய வச்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறாங்க அவங்க, மேல் படிப்புக்காக சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி, ஏன்னா வந்து இப்போ அடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்ற போது அதற்குண்டான ஒரு யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி அவங்க வந்து கொண்டு வர போறாங்க, ஒரு யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அதுல வந்து ஏழை மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, அந்த மாதிரியான கொஞ்சம் திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்ல வந்து இன்னும் கூட ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம்ன்றதெல்லாம் வந்து பொதுமக்களோட எதிர்பார்ப்பு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பி. சிதம்பரம் ஐயா முன்னாடி சொல்லுவாங்க அவங்க, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில பெரும் மரியாதை உண்டு. இப்போ வர டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் ஒரு கசப்பான மருந்து. உங்களுக்கு ஃபீவர் வந்துடுது அப்படின்னா நீங்க வந்து மருந்து, கசப்பான மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு 2-3 நாள் ஜுரம் வந்து விட்டு போகும், அதுக்கு கசப்பான மருந்து வேணும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்கள்ல வந்து நம்ம எக்கானமி வளர்வதற்கு இந்த மாதிரியான ஒரு கசப்பான மருந்து நமக்கு தேவை. அதனால வந்து இது வந்து திருப்திகரமான பட்ஜெட். மேபி வரப்போகின்ற காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் ஸ்கீம்ஸ் வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். சார், நீங்க ப. சிதம்பரம் சொல்றதுனால இந்த கேள்வியும் சேர்த்துக்கிறேன் சார். அவர் வந்து அந்த ஏஞ்சல் டாக்ஸை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க, ஸோ காங்கிரஸை தான் காப்பி அடித்தார்கள் என்டிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஞ்சல் டாக்ஸ் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களுக்காக எந்த அளவு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்? ஏன்னா நம்ம ஸ்டார்ட் அப்ல எங்க இருந்தோம், இப்போ எங்க இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது எந்த அளவு உத்வேகத்தை கொடுக்கும் இந்த ஏஞ்சல் டாக்ஸினுடைய விலக்கு? நல்ல வேலைங்க, ஏஞ்சல் டாக்ஸ்க்கு அவர் பொறுப்பேற்று இருக்கிறாரு. ஜிஎஸ்டிக்கு அப்படியே பொறுப்பேற்றுனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி 2010 அவர் தான் ப்ரொபோஸ் பண்ணார். இப்ப என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி வந்ததுனாலதான் வேலை வாய்ப்பு இழந்து விட்டது, விலைவாசி கூடி விட்டதுன்றாரு. அதுக்கு நான் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தை ஒத்துப்பாரா? அதாவது சட்டத்தை நீங்க இயற்றலாம், அதாவது ப்ரொபோஸ் பண்றீங்க, நீங்க இயற்றிட்டீங்க, அதை யார் செயல்படுத்துகிறார்கள்? செயல்படுத்துறதுல உங்களோட திறமை இருக்கிறது இல்லைங்களா? அதாவது ஏஞ்சல் டாக்ஸ் என்னன்னா மக்களுக்கு ரொம்ப எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ் வந்து இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அந்த ஓனர்ஸ்க்கு வந்து பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பான்ஷனுக்காக பணம் வேணும்னா அவங்க வந்து புதுசாக ஷேர்ஸை வந்து கொடுப்பாங்க, அந்த கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கிறது, இன்னைக்கு வேல்யூவேஷன் 100 இருக்குன்னா அது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது 100 ரூபாய் இருக்கும், அதை வேல்யூவேஷன் பண்ணும்போது 250 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதை இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த 150 ரூபாய் டெல்டா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு இன்கமாக வரும். அந்த இன்கத்தை வந்து 30% டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி டேக்ஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த 45 ரூபாய் கையிலேருந்து கட்டணுங்க. ஸோ அதனால புதிதாக வந்து இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியல ஏஞ்சல், அதாவது ஸ்டார்ட் அப்னால. ஸ்டார்ட் அப்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காதுங்க, அவன் படிச்சுட்டு வந்திருப்பான், அவ்வளோதான். ஸோ முதல் தலைமுறை முதலாளிகள் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்னா, வெளிநாடுகள்லேருந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் வரா அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும்னா அவனுக்கு வந்து ஒரு உடனே நீங்கள் ஒரு 30% டேக்ஸை கட்டிட்டு வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் 30% வருமானம் வந்து கம்மியாயிடும். அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குனால இது பணம் கம்மியாக போயிடும்.
அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக, ஸ்டார்ட் அப்பை வந்து இன்னும் ஊக்குவிப்பதற்காக, அதுக்காக தான் இந்த ஏஞ்சல் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து ஸ்டார்ட் அப் பண்றான், பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றான்னா அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால நான் சொன்னது எப்படின்னா, அனைத்து சட்டங்களும் அனைவரோட அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இயற்றப்பட்டிருக்கும், இல்லை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, அது அப்ரூவல் ஆகிருக்காது. எல்லாரும் கிரெடிட் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. ஸோ ஜிஎஸ்டிக்கு அவர் கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னா ஏஞ்சல் டாக்ஸுக்கும் கிரெடிட் எடுத்துக்கலாம் சார். ஸோ மொத்தத்தில் இந்த பட்ஜெட் 2024 7வது முறையாக நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் வந்து எப்படிப்பட்ட பட்ஜெட்னா வளர்ச்சிக்கானது. அதை தாண்டி மத்திய வர்க்கத்தினர், சாலரிடு பீப்புள், இல்லத்தரசிகள், இளம் புதிய தொழில் முனைவோர், ஸோ இவங்க எல்லோரையுமே உள்ளடக்கிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரீஜியன் 1 வேணா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரீஜியன் 2 போறதா இருந்தாலும் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த ஸ்லாபுக்கு நீங்க வாங்க, நுகர்வோர் அந்த ஸ்டேஜ்க்கு வாங்க சேவிங்ல இருந்துங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்குற பட்ஜெட்டுங்கிறத உங்களுடைய வார்த்தைகள் மூலம் அறிந்தோம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.